ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பேஜ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி யூடியூப்பில் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாமோ அதேமாரி ஃபேஸ்புக்லேயும் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஆனால் பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்காவான ஒரு பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணதான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைலை வந்து ஆன் பண்ணிங்க. மொபைல் ஆன் பண்ணிட்டு அதில் ஃபேஸ்புக் ஆப்புக்குள்ளே போயிடுங்க. ஓகேங்களா? ஃபேஸ்புக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் கிளிக் பண்ணோடனே நம்மளோட ஐடி வந்து லாகின் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிளியர் பண்ண போகிறோம். அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேஜஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? பேஜ்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறதில்ல, அங்கே கிரியேட்னு இருக்கு பாருங்கள். கிரியேட் பேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண மாதிரி வரும். இதில் கெட் ஷாட் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா? கெட் ஷாட் கொடுத்தோடனே இதில் வந்து பேஜ் நேம் கேட்கும். பேஜ் நேம் என்ன நேம் அப்படின்னா நமக்கு உனக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டுங்க. எனக்கு பிடிச்ச நேம் வந்து நான் சான் மீடியோ அப்படின்றத போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேஜ் நேம் நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. இல்லை உங்கள் யூடியூப் சேனலோட நேம் இருந்தாலும், ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதோட நேம் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டுக்கப்புறம் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி வில் பி ஹெல்ப் பீப்புள் த பேஜ் இஸ் சர்ச்சிங் ரிசல்ட் ஆட் த அப் டு 3 கேட்டகரி வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன கேட்டகரி அப்படின்றத போடுங்க. இப்போ நான் ஃபோட்டோ ஷூட் வச்சுருக்கேன்னா ஃபோட்டோகிராஃபி, இல்லை ஏதாவது நான் மீடியோ வச்சுருக்கேன், மீடியோ நியூஸ் கண்டென்ட் போடுறேன்னா நியூஸ் கண்டென்ட், ஹாபி போடுறேன்னா வேறு மெடிக்கல் பற்றி போடுறேன்னா மெடிக்கலு, உங்களுக்கு என்ன இதோ என்ன ரிலேட்டட் நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அதுக்கான கேட்டகரி தான் இது. ஓகேங்களா? இந்த கேட்டகரி மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து வியூஸோ இல்லை மற்றபடி இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அது ரிலேட்டட் வீடியோ கூட வந்து நம்ம வீடியோவும் போகிறதுக்காக தான் இந்த கேட்டகரி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? என்ன கேட்டகரி, இப்போ நம்ம காமெடி வீடியோன்னு போடுறதுக்காக நான் காமெடி கிளிப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். நான் ஒரு டேக் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் 2 இதுனா நான் மியூசிக்கு வீடியோ, என்னென்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ இல்லை மற்ற இது எதனா போகிறோம் அப்படின்னா அது மியூசிக் வீடியோன்றதை போடலாம். இல்லை நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ கிரியேட்டர், இல்லை வீடியோகிராஃபியர், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபி, அந்த மாதிரி நமக்கு எது நமக்கு தேவைதோ அது நம்ம என்ன ரிலேட்டட் வீடியோ போட போகிறோம் அப்படின்னுமோ அந்த பேஜ் உள்ள அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? நான் ஒன்று காமெடி கிளிப் ஒன்று இது பண்ணிக்கிறேன், ஒன்று மியூசிக், இது அடுத்து மீடியா நியூஸ் கம்பெனி. ஓகேங்களா? கொடுத்துட்டு கிரியேட்னு இருக்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். இதில் வந்து பயோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அபவுட் செட்டிங்ஸில் போனால் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் வந்து அபவுட்ஸில் போனால் நமக்கு வந்து என்ன இது நம்ம கொடுத்துருக்கோமோ அது வரும். இப்போ நம்ம என்ன நம்ம கொடுப்போம் அப்படின்னா நான் வீடியோ எடிட்டரு, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரு, நான் ஒரு யூடியூபரு, அந்த மாதிரி நம்ம போடும்ல, அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பயோன்னு போட்டு கீழே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ஸ்டாம் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன இதுன்றதை காமிக்கும். நான் ஒரு ஆக்டரு, நான் ஒரு இது, என்னோடய யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், என்னோடய யூடியூப் சேனல் நேமு, என்னோடய யூடியூப் லிங்க், அந்த மாதிரி வந்து நம்ம ரிலேட்டட் வந்து கொடுக்குறதுக்கு பயோ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த பயோ என்னவன்றதை நம்ம சர்ச் பண்ணுங்க. நான் என்னென்னா ஐ எம் யூடியூபர், மை நேம் வந்து சந்திரன், மை சேனல் நேம் வந்து சான் மீடியோ. ஓகேங்களா? அப்படின்றத கொடுத்துட்றேன் நான். நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பயோ கொடுத்துட்டுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே கீழே வந்து நமக்கு காமிக்கும். என்னன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பட் நம்ம பயோஸில் வந்து கரெக்டாக எல்லாமே கேபிட்டல் லெட்டருக்கு என்னவோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. பயோஸ் வந்து இப்போ பயோவில் வந்து டைப் பண்ணிடுச்சு. பயோ கொடுத்தோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கான்டாக்டில் வந்து வெப்சைட்டு, இமெயில் கேட்கு. நான் வெப்சைட் இருந்தால் கொடுங்க, வெப்சைட் இல்லைனா இமெயில் ஐடி மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? நான் வந்து இமெயில் ஐடி, என்ன இமெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இமெயில் ஐடி வந்து கொடுங்க. நான் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம்னா அந்த யூடியூப் சேனலுக்கான ப்ரொஃபைலே ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலோட டைமே கொடுங்க. அடுத்தது ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா வெரி நார்மல் நம்பர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். அது என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி கோடு என்டர் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட கண்ட்ரி என்னவோ, இப்போ நம்ம இந்தியான்றதால +91 நம்ம கண்ட்ரி கோடு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் டிக்கு வந்துடும். ஓகேங்களா? க்ரீன் கலர் டிக்கு வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீன்றது அர்த்தம். எரர் ரெட் கலரில் வந்துன்னா அது எரரை காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கான தான் அது ரெண்டும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ், என்ன அட்ரஸோ இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி கொடுக்குறது நான் வந்து பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் பட் என்ன அந்த மாதிரி கொடுக்குறது. நம்ம ஸ்ட்ரீட் கொடுத்துட்டதுக்கப்புறம் கீழே வந்து சிட்டி, அதில் வந்து மோஸ்ட்லி உங்களோட சிட்டி போட்டிங்கன்னா வராது, ஒரு சில ஏரியா வரும். அப்படின்னா டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் காமிச்சுன்னா டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருங்க. நான் அது மேலே கொடுத்துட்டு சிட்டி டவுனில் வந்து விழுப்புரன்றதை கொடுத்துட்டேன். அடுத்து ஜிப்கோட்னா பின்கோடு, உங்களோட பின்கோடுனவோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா?
கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் உங்களுக்கு எந்த ஹவர்ஸ் டைமில் வந்து ஓப்பனில் இருக்கணும் ஃபேஸ்புக் அப்படின்றது தான். நான் ஆல்வேஸ் ஓப்பன்னா எல்லா டைம்லேயும் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. 24 hours வந்து எவ்ரி டேஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ். அதுக்காக தான் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன். இந்தமாரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ப்ரொஃபைல் வைக்கிறது. ஓகேங்களா, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி எங்கள் ஃபோட்டோ கேலரியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேலரியில் போய்ட்டு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படி என்ன லோகோ இருக்குன்னா அந்த லோகோ கூட கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு தனியான ஒரு லோகோ வந்து கிரியேட் இருக்குங்கன்னா அதை கொடுங்க. இல்லைன்னும் போது நம்ம ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபைலில் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுடைய ஃபோட்டோ வந்து நான் ஒரு ப்ரொஃபைலாக வச்சிடுறேன். ஓகேங்களா, ப்ரொஃபைல் பிக்சராக வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர் பிக். கவரில் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து கவர் ஃபோட்டோ வச்சுக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்டில் இப்போ நம்ம யூடியூப்பில் பண்ணியிருப்போம்ல, இப்போ ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று கவர் ஃபோட்டோ ஒன்று, அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, ரெண்டுத்துலேயும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோன்னே வாட்ஸ்அப் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. ஓகேங்களா, உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பேஜில் வந்து இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஓடிபி போகும். அதனால் வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்கணும் கொடுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, வேணான்னா ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இன்வைட் பண்ண சொல்லுது. சாரி, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகிறதுக்காக. நான் இப்போ எத்தனை பேர் வச்சுன்னா ஒரு 1000 பேர் இருக்குன்னா 1000 பேருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் இன்வைட் அப்படின்னு கொடுத்தனா அந்த 1000 பேருக்கு வந்து நான் இந்தமாரி பேஜ் கிரியேட் பண்ணிட்டு சென்ட் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்தோடனே இதில் பேஜ் நோட்டிஃபிகேஷன் யுவர் ப்ரொஃபைல் டோன்ட் மிஸ்ஸிங் அப்டேட் த பேஜ் ப்ரொஃபைல் மீடியோ சூஸ் யுவர் த ப்ரொஃபைல் சந்திரோ. உங்களுடைய இதில் ஃபேஸ்புக்கில் சுவிட்ச் அக்கௌண்ட்டாக வந்து பேஜ் ஓப்பன் பண்ணுறது தான். அது ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சுவிட்சிங் ப்ரொஃபைலாக வந்து உங்களுக்கு மாறும். ஏன்னா நார்மல் ஃபேஸ்புக்கில் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்த வேணே தான் உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜாக வந்து வந்துடும். ஓகேங்களா, ஃபேஸ்புக் பேஜாக வந்துருச்சு. இப்போ டூர்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே டன் கேட்கும். டன் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சில இதெல்லாம் வந்து கீழே காமிக்க பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் என்ட்ரு பண்ணலாம்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை என்ட்ரு பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சொல்லுன்னா ஒரு போஸ்ட் போட சொல்லுது. அதில் வந்து நான் நார்மலாக இப்போ ஒரு குட் நைட் இல்லை குட் மார்னிங் என்ன இருக்கோ ஒரு நார்மல் ஒரு போஸ்ட் ஆனால் போடணும். ஓகேங்களா, ஒரு போஸ்ட்டு போட்டு ஷேர் கொடுத்துருங்க. ஓகேங்களா, சாரி எடுத்துகிட்டு அப்படியே ஷேர் கொடுத்து நீட் ஃபீல்டில் வந்து கிளிக் பண்ணி ஷேர்ன்றதை கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே மேலே இருக்கிறது வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, இது போனதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ஒரு டைம் பண்ணிங்க அப்படின்னா மீதி என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணணுமோ அது காமிக்கும். அது லிங்க் இது இருக்குன்றதுனா அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் வேறு வெப்சைட் அப்படின்றது லிங்க் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கை கிளிக் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ இல்லை யூடியூப் லிங்க்கோ அந்த பிளாட்ஃபார்மில் கிளிக் பண்ணி என்ன இதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே யூஆர்எல் நேம் வந்து நான் இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு யூடியூப் சேனலில் போய்ட்டு எப்படி சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறதா பாருங்கள். இப்போ பேக் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து யூடியூப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பை கிளிக் பண்ணினே நம்மளோட சேனலோட லோகோ வந்து அதை செலக்ட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, லோகோ கிளிக் பண்ணி யுவர் சேனல் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வரும். இதில் மேலே இருக்க 3 ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேர்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி லிங்க்னு இருக்கும், அந்த காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நம்மளோட சேனலோட லிங்க் காப்பி பண்ணிச்சு. இப்போ இந்த யூசர் நேமில் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சேனலோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பப்ளிஷில் இருக்குது, பப்ளிஷில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. வெப்சைட் இருந்தாலும் வெப்சைட் கொடுங்க. அப்படி வெப்சைட் இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலோட யூடியூப் சேனலோட யூஆர்எல் லிங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவான்னு கேட்கும். சேவ் யுவர் சேஞ்சஸ் அப்படின்னா சேவ் யுவர் சேஞ்சஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா, சேவ் பண்ணியாச்சு. பட் ஆனால் லிங்க் டு வெப்சைட் வந்து இன்னும் ஓகே ஆகலை. அதனால் திரும்பி அதே கிளிக் பண்ணுங்கள். அந்த க்ரீன் கலர் டிக் இருந்தால் தான் ஓகேன்னு அர்த்தம். அது கீழே டிக் இல்லைன்னா அதை நம்ம இன்னும் என்ட்ரு பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ வெப்சைட்டில் வந்து நம்ம இன்னும் ஓகே ஆகலை. அந்த சேனல் லிங்கே வந்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே சேவ் பட்டன் மேலே இருக்குது பாருங்கள். மேலே இங்கே கிளிக் பண்ணுங்கள். மேலே சேவ்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு அது காமிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட். இப்போ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து எப்படி லிங்க் பண்ணு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் யுவர் டு வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு மெசேஜ் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். நார்மலாக ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு வரும். எப்படி வருதுன்றதை நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த ஓடிபி வந்திருக்கான்றதை செக் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த கோட் நம்பர் சொல்லுவோம். இது பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம அது உள்ளே போய்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து நமக்கு நியோ வந்திருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் ஃபேஸ்புக் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நமக்கு கோடு வந்திருக்கு. அந்த கோட் நம்பர் என்னவோ அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த கோடில் வந்து என்ட்ரு கொடுங்க. அந்த பின் நம்பர் வந்துச்சுல்ல நமக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கேட்கும். கொடுத்தவனே ரீலோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள்.
டன் ஓகே. அப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா நமக்கு அப்படியே நாட் நவ் அப்படின்றத கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அது ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது இன்வைட் ஃப்ரெண்டு த லைக் ஒரு பேஜ் அதுதான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதை கொடுத்துட்டு சுவிட்ச் ப்ரொஃபைல் கொடுத்துங்க. ஆல்ரெடி நம்ம இன்வைட் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம சுவிட்ச் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு ஓகே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே ஆகிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்வைட்டர் கேட்குது, எத்தனை பேர் இருக்கவங்களோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டுன்றதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம அந்தமாரி தான் சென்ட் பண்ணோம். அந்த இன்வைட்டில் நம்ம அங்கே ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து காமிக்கும். இதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு யார் இருக்கோ அவங்களுக்கு வந்து நமக்கு இந்தமாரி பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றத நமக்கு அவங்க சென்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? நம்மளுக்கான இதில் வந்து லிமிட்டட் பார்த்திங்கன்னா 1000 பேர் தான். மினிமம் பார்த்திங்கன்னா 1000 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ ஷேர் பண்ணிடுச்சு. ஷேர் பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம இதுக்குள்ளே அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணி பேஜஸ்க்குள்ளே போய்டுங்க. ஓகேங்களா? கீழே வந்து இது வந்து ஃபேஸ்புக் பேஜ் இல்லை, அது நார்மல் பேஜ், அது நம்ம ப்ரொஃபைல் பேஜ். அதில் கிளிக் பண்ணி பேஜை கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? சுவிட்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். அந்த சுவிட்சை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து லாகின் இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து லாகின் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் நமக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து அழகாக ஓப்பன் பண்ணிச்சிங்களா? ஓகேவா? இதில் என்ன நமக்கு தேவையோ எல்லாமே கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்த அந்த கவர் பேக்கு எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு ஃபேஸ்புக் வந்து க்ரியேட் பண்ணுறது. இதில் டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மேனேஜ் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எதுவுமே காமிக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் க்ரியேட் பண்ணிங்களே, இனிமேல் போடுறீங்க அப்படின்னா வியூஸ் எல்லாமே எத்தனை வியூஸ் போயிடுச்சு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாமே காமிக்கும். இதில் மானிட்டேஷன் லாஸ்ட்டாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம மானிட்டேஷன் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுறதால இதுவும் எனேபிள் ஆகிருக்காது. ஸ்டார் இதை கொடுத்தாலும் 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனால் தான் நம்ம அதை வந்து எனேபிள் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு பேஜ் வந்து பர்ஃபெக்டாக கிளியராக வந்து ஆன் பண்ணிச்சு. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபேஸ்புக் பேஜ் வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணிச்சு. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் இப்படி ரிப்ளை பண்ணுறேன். இனி வர வீடியோ எல்லாமே ஃபேஸ்புக் பற்றின ரிலேட்டட் தான். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபேஸ்புக் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.